வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஆளற்ற விமானங்கள், பீரங்கி மற்றும் துருப்புக்களை பயன்படுத்தி ரஷ்யாவின் மற்றொரு எல்லைப் பகுதியில் அதிக எண்ணிக்கையிலான தாக்குதல்களை நடத்தியுள்ளது உக்ரைனிய ராணுவம். இதன் மூலம் ரஷ்ய பிரதேசத்தின் ஒரு பகுதியிலிருந்து உக்ரைனிய ராணுவத்தை வெளியேற்றுவதற்கான ரஷ்ய முயற்சிகளுக்கு உக்ரைனிய படைகள் பதிலடி கொடுத்துள்ளன. ரஷ்யாவின் பெல்கரோட் பகுதியில் உக்ரைன் எல்லையில் 150 கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உக்ரைனிய தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக பெல்கரோட் பிராந்தியத்தின் ஆளுநர் வியாசெஸ்லாவ் கிளாட்கோவ் தெரிவித்துள்ளார். உக்ரைன் ராணுவம் இந்த நடவடிக்கையை அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளவில்லை. ரஷ்யாவுக்கு உள்ளே உக்ரைனிய படைகள் இந்த திடீர் தாக்குதல் பெல்கரோட்டை ஒட்டியுள்ள ரஷ்ய பகுதியான குர்ஸ்கில் அவர்களது சமீபகால இழப்புகளுக்கு விடையிறுப்பதாக தோன்றுகிறது. அங்கு அவர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 1000 சதுர கிலோமீட்டர்களுக்கு மேல் கைப்பற்றினர். சமீபகால வாரங்களில் கூட வடகொரிய துருப்புக்களின் ஆதரவுடன் ஒரு புதிய ரஷ்ய தாக்குதல் அவர்களை மீண்டும் எல்லைக்குள் தள்ளியுள்ளது. அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகம் போர் நிறுத்தத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் போது ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரண்டு தரப்பும் போர் சூழ்நிலை மாறுவதால் 1000 கிலோமீட்டர் நீளமான முன்னணியில் ஆதாயங்களை எதிர்பார்க்கின்றன. உக்ரைனின் டினிப்ரோபெட்ரோவ்ஸ்க் மற்றும் பிற நகரங்களில் ஒரே இரவில் விமான தாக்குதல்களை மேற்கோள் காட்டி உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி சனிக்கிழமை இரவு தனது உரையில் அமெரிக்காவிடம் இருந்து அவசரமான மற்றும் வலுவான பதிலடிக்கு ஆயுத உதவி கோரினார். வெள்ளிக்கிழமை இரவு உக்ரைனின் சிவிலியன் உள்கட்டமைப்பு மீது 172 ஆளற்ற விமான தாக்குதல்களை விவரித்த அவர் பதிலடியை நோக்கி செயற்படுகிறோம் என்றார். ஒரு வலுவான பதிலடி அவசரமாக தேவை. அமெரிக்காவிலிருந்து, ஐரோப்பாவிலிருந்து, உலகில் உள்ள அனைவரிடமிருந்தும் பிரயோகிக்கப்படும் ராஜதந்திரத்தில் புட்டினால் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா சமாதானத்திற்கு தள்ளப்பட வேண்டும் என்றால் அதற்கு ராணுவ அழுத்தம் மட்டுமே வேலை செய்யும் என்றார். சனிக்கிழமை பிற்பகுதியில் வடகிழக்கு நகரமான கார்கிவில் ரஷ்ய ஆளற்ற விமானங்கள் நடத்திய தாக்குதலில் ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் துருப்புகள் காயமடைந்ததாக உக்ரைனின் பொதுப்பணியாளர்கள் தெரிவித்தனர். நகரத்தில் மற்ற இடங்களில் 2 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 25 பேர் காயமடைந்தனர். அதற்கான பதிலடிகளை நேற்றிரவு ரஷ்யாவின் பெல்கரோட் பிராந்தியத்தில் கொடுக்கப்பட்டது. பெல்கரோட்டில் உக்ரைனிய தாக்குதல்கள் ரஷ்ய மண்ணை கைப்பற்றும் நோக்கத்தில் உள்ளதா அல்லது ரஷ்ய படைகளை மீண்டும் நிலைநிறுத்துவதன் மூலம் குர்ஸ்கில் பகுதியிலும் அதை ஒட்டிய உக்ரைனிய பகுதியான சுமியிலும் உக்ரைனிய துருப்புக்கள் மீதான அழுத்தத்தை குறைக்கும் முயற்சியா என்பது தெளிவாக தெரியவில்லை. உக்ரைனிய தலைமை தளபதி அலெக்சாண்டர் சிர்ஸ்கி வியாழக்கிழமை ரஷ்ய பிரிவுகள் உக்ரைனின் சுமி பிராந்தியத்திற்குள் ஊடுருவ முயற்சிப்பதாக கூறினார். சனிக்கிழமை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு அதன் துருப்புக்கள் சுமி பிராந்தியத்திற்குள் ஒரு சிறிய குடியேற்றத்தை தமது கட்டுப்பாட்டில் எடுத்ததாக கூறியது. இதுவரை பெல்கரோட்டில் உக்ரைனிய ஊடுருவல் கடந்த ஆண்டு குர்ஸ்கில் தாக்குதலை விட மிக குறைவான லட்சியமாக தெரிகிறது. ரஷ்ய அதிகாரிகளின் கூற்றுப்படி இது கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு முன்பு பல எல்லை தாண்டிய தாக்குதல்களுடன் தொடங்கியது. பெல்கரோட்டில் இதுவரை உக்ரைனின் வெற்றியின் அளவு தெளிவாக இல்லை. அதிகாரப்பூர்வமற்ற ரஷ்ய வட்டாரங்கள் ரஷ்யாவுக்குள் பல கிலோமீட்டர் தொலைவில் உக்ரைனிய ராணுவ இருப்பை பற்றி பேசுகின்றன. உக்ரைனியர்கள் பெல்கரோட் பகுதிக்குள் உள்ள பொஃபோவ்கா கிராமத்தில் காலூன்ற முடிந்ததாகவும் அங்கு கடும் போர் தொடர்கிறது என்றும் ரஷ்ய ராணுவ பதிவர் ஒருவர் சனிக்கிழமை தெரிவித்தார். இந்த வார தொடக்கத்தில் அதே பகுதியில் ரஷ்ய தொலைக்காட்சி நிருபர் அன்னா புரோகோஃபீவா கொல்லப்பட்டார். ரஷ்யாவின் பெல்கரோட் பிராந்தியத்தில் மற்ற இடங்களிலும் உக்ரைனிய படைகளின் கால்கள் சமீப காலமாக அதிகம் தோன்றுகின்றன. அங்கே உக்ரைனியர்களின் திட்டம் என்ன என்பது தெளிவாக தெரியவில்லை. உக்ரைனின் கிழக்கில் உள்ள துருப்புக்கள் டொனட்ஸ்கின் போக்ரோவ்ஸ்க் பகுதியில் தொடர்ச்சியான தாக்குதல்களை தொடர்கின்றன என்று அதிகாரப்பூர்வமற்ற உக்ரைனிய வலைப்பதிவான டீப் ஸ்டேட் தெரிவித்துள்ளது. டீப் ஸ்டேட் வெளியிட்ட தகவலில் உக்ரைனியர்கள் தங்கள் பிராந்திய இழப்புகளின் விகிதத்தை ஜனவரி முதல் குறைத்துள்ளனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சபோரிசியாவில் மேலும் தெற்கே உக்ரைனியர்களின் நிலைமை மோசமடைந்து வருவதாக அங்குள்ள ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் விளாடிஸ்லாவ் வோலோஷின் தெரிவித்தார். சிறிய காலாட்படை இயக்கங்களை பயன்படுத்தி ரஷ்ய தாக்குதல்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது என்று அவர் வெள்ளிக்கிழமை கூறினார். ரஷ்யர்கள் ஷெர்பாக்கி நகரத்திற்குள் முன்னேறியதை புவி இருப்பிடப்பட்ட காணொளி காட்டுகிறது. இந்த நகரம் கைப்பற்றப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சால் சனிக்கிழமை உரிமை கோரப்பட்டது. ஆனால் ஒரு ரஷ்ய வலைப்பதிவு ஷெர்பாக்கி நகரத்திற்குள் கடுமையான போர் நடக்கிறது கண்டது. ஒரு உக்ரைனிய ராணுவ வர்ணனையாளர் ஒரு முக்கியமான நெடுஞ்சாலையொட்டிய பகுதியில் ரஷ்ய துருப்புக்களின் ஆதாயங்களை ஒப்புக்கொண்டார். இருப்பினும் அவர் ரஷ்ய துருப்புக்களின் பெரும் இழப்புகளை குறிப்பிட்டார். மற்றொரு உக்ரைனிய ராணுவ ஆய்வாளரான கோஸ்டியன்டின் மஷோவிட்ஸ் ரஷ்யர்கள் 70,000 துருப்புக்களை சபோரிசியா முன்னணியில் குவித்துள்ளனர். அத்துடன் நூற்றுக்கணக்கான டேங்கர்கள் மற்றும் பீரங்கிகளை நகர்த்தியுள்ளதாக தெரிவித்தார்.
கிரெம்ளின் சபோரிசியாவின் முக்கால்வாசி பகுதியை வைத்திருக்கிறது. சட்டவிரோதமாக அதன் முழுமையான இணைப்பை அறிவித்தது. அமெரிக்காவினால் ஆரவாரத்துடன் மத்தியஸ்தம் செய்யப்பட்ட மட்டுப்படுத்தப்பட்ட போர் நிறுத்தங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் சிறிய முன்னேற்றம் காணப்படுவதாக அமெரிக்க தரப்பு மட்டும் கூறுகிறது. ஆனால் நடைமுறையில் அப்படி ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட போர் நிறுத்தம் நடப்பதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை. கிரெம்ளின் கருங்கடலில் போர் நிறுத்தத்திற்கு பல நிபந்தனைகளை சேர்த்தது. அவை உக்ரைனுக்கும் அதன் ஐரோப்பிய நட்பு நாடுகளுக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. மாஸ்கோவும் உக்ரைனும் எரிசக்தி வசதிகளை இலக்காக கொண்டதாக ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த மாத தொடக்கத்தில் அவை நிறுத்தப்படும் என்று ஒரு உடன்பாடு இருப்பதாக அமெரிக்கா அறிவித்த போதிலும் அவற்றின் மீது இருதரப்பும் தொடர்ந்தும் தாக்குகின்றன. கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் வெள்ளிக்கிழமை கூறிய போது, எரிசக்தி துறையை தாக்குவதற்கான தடைக்கு இணங்காமல் இருக்க ரஷ்யாவுக்கு உரிமை உள்ளது. காரணம் உக்ரைன் உடன்பாட்டை தொடர்ந்து மீறுகிறது என்றார். ரஷ்ய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்ட ஒருவர் இந்த ஆண்டு இறுதி வரை ஒட்டுமொத்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எதிர்பார்க்கவில்லை என்று சனிக்கிழமை கூறினார். சவுதி அரேபியாவின் ரியாத்தில் நடந்த பேச்சுக்கள் தீவிரமான எதற்கும் வழிவகுக்கவில்லை என்று கூறிய ரஷ்ய பேச்சுவார்த்தை குழுவில் உள்ள கிரிகோரி கராசின் பேச்சுக்களில் முன்னேற்றத்தை உடனடியாக எதிர்பார்ப்பது அப்பாவித்தனமாக இருக்கும் என்றும் கூறினார். முன்னேற்றம் ஆண்டின் இறுதியில் சிறப்பாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். வியாழக்கிழமை பாரிஸுக்கு பயணம் செய்த செலன்ஸ்கி ரஷ்யர்கள் பேச்சுவார்த்தைகளை இழுத்தடித்து நேரத்தை வாங்குவதற்கும் பின்னர் அதிக நிலத்தை அபகரிக்க முயற்சிப்பதற்காகவும் போலியான நிபந்தனைகள் பற்றிய முடிவில்லாத அர்த்தமற்ற விவாதங்களில் அமெரிக்காவை சிக்க வைக்க முயற்சிக்கிறார்கள் என்று கூறினார். புட்டின் ஒரு பலமான நிலையில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறார், ஆனால் அது நடக்கப் போவதில்லை என்றும் செலன்ஸ்கி தெரிவித்தார். உக்ரைனிய அதிகாரிகளும் ராணுவ ஆய்வாளர்களும் ரஷ்ய படைகள் வரும் வாரங்களில் ஒரு புதிய தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக எச்சரித்துள்ளனர். உக்ரைன் மீதான அழுத்தத்தை தீவிரப்படுத்தும் மற்றும் சாத்தியமான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் மாஸ்கோவின் நிலைப்பாட்டை வலுப்படுத்தும் நோக்கில் அந்த தாக்குதல்கள் திட்டமிடப்படுகின்றன என்றார்கள் அவர்கள். எதிர்பார்க்கப்படும் பெரிய தாக்குதல் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை மேலும் பிராந்திய ஆதாயங்களை பெறுவதை நோக்கமாக கொண்டிருக்கும். அத்துடன் அது அமைதி பேச்சுக்களை தாமதப்படுத்த வழிவகுக்கும் என்று உக்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்தனர். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைகளில் ரஷ்யாவுக்கு உண்மையான ஆர்வம் இல்லை என்ற நீண்ட கால கூற்றுக்களை அவர்கள் மீண்டும் வலியுறுத்தினர். வசந்த கால போர்க்காலம் நெருங்குகையில் கிரெம்ளின் 1000 கிலோமீட்டர் முன்னணியில் பலமுனை தாக்குதலை திட்டமிடுவதாக ஆய்வாளர்கள் மற்றும் ராணுவ தளபதிகள் தெரிவிக்கின்றனர். உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி உளவுத்துறையை மேற்கோள் காட்டி ரஷ்ய படைகள் வடகிழக்கு சுமி மற்றும் கார்கி பகுதிகளிலும் சபோரிசியாவிலும் புதிய தாக்குதல்களில் தயார் செய்து வருவதாக கூறினார். வெள்ளிக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாஸ்கோ 172 ஆளற்ற விமான தாக்குதல்களை நடத்தியதாக உக்ரைனின் விமானப்படை தெரிவித்துள்ளது. அவற்றில் 94 ஆளற்ற விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. 69 ஆளற்ற விமானங்கள் ரேடார்களில் இருந்து காணாமல் போனதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமி, கெர்சன் மற்றும் கார்கி பகுதிகளில் கூடுதல் தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன. செலன்ஸ்கி உக்ரைனில் ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது உக்ரைன் தனது உளவுத்துறை திறன்களை மேம்படுத்த பல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடன் ஒப்பந்தங்களை பெற்றுள்ளது என்றார். உளவுத்துறை தொடர்புடைய தொழில்நுட்பங்கள் மற்றும் செயற்கைக்கோள்களுக்கான அணுகல் உட்பட பல விஷயங்கள் ஒப்பந்தத்தில் உள்ளன என்றார். எந்தெந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இதில் ஈடுபட்டுள்ளன என்பதை செலன்ஸ்கி குறிப்பிடவில்லை என்றாலும் பிரான்சும் பிரிட்டனும் உக்ரைனில் ஒப்பந்தம் தொடர்பாக நடக்கவிருக்கும் கூட்டத்தில் பங்கேற்கும் என்று தெரிகிறது. கூட்டம் ஒரு வாரத்திற்குள் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்ஸ், பிரிட்டன், உக்ரைன் ஆகியவை கண்டிப்பாக இருக்கும் என்று அவர் கூறினார். அதே அறிவிப்பில் ரஷ்யாவின் பிராயன்ஸ் பகுதியில் உக்ரைனிய துருப்புக்கள் இருப்பதை செலன்ஸ்கி முதல் தடவையாக உறுதிப்படுத்தினார். உக்ரைனிய படைகள் ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதிக்கு அருகே தகுந்த நடவடிக்கைகளை எடுத்து ரஷ்ய துருப்புக்களின் குவிப்பை சீர்குலைக்க செய்ததாக அவர் கூறினார். வெள்ளிக்கிழமை போரில் கொல்லப்பட்ட 909 உக்ரைனிய துருப்புக்களின் உடல்களை பெற்றதாக உக்ரைன் அறிவித்தது. இது போர் தொடங்கியதில் இருந்து வீழ்ந்த துருப்புக்களில் மிகப்பெரிய திருப்பி அனுப்பப்பட்ட எண்ணிக்கை. எதிர்க்கடையில் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சு அதன் டெலிகிராம் சேனலில் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் உக்ரைனிய தாக்குதல்கள் அதன் எரிசக்தி உள்கட்டமைப்பை குறிவைத்ததாக தெரிவித்தது. அந்த அறிவிப்பு அமெரிக்க போர் நிறுத்தம் செயல்படுகிறதா என்பதை நன்கு விளக்குகிறது.